அந்த கேமரா ஆங்கிள்ஸ் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்ல ஃபுல்லாக எடுத்திருப்பான். ஸோ அது அப்புறம் அந்த ஃபைட் சீன்ஸ் வந்து மகான் வந்துட்டு ஒரு நான் இம்ப்ரெஷன் வச்சிருந்தேன். இந்த படம் அதெல்லாம் பீட் பண்ணி சூர்யா வர சீன் எல்லாமே எல்லாம் கத்துறோம். ஸோ பக்கா மூவி. பிஜிஎம் வந்துட்டு ஆன் பாயிண்ட் ப்ரோ. எந்த சீனுக்கு என்ன இருக்கணுமோ கட் பண்றது, பிஜிஎம் டிரான்சிஷன் எல்லாமே பக்கா இருந்துச்சு. ஸோ மஸ்ட் வாட்ச். யா இந்த படத்துல ஒரு நிறைய பார்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு பாட்டு லாஃப்ட் இருந்துச்சு. ஸோ யா எல்லாமே இருந்துச்சு. எல்லா கலந்த புரியல. யா ஃபைன் தான். அதாவது இந்த படமே வந்து என்ன வயலன்ஸ் இருந்தாலும் கடைசியில் ஹெட்டே தான் ஃபுல்லாக பண்ணுறான்ற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி குட் மூவி. யா நாட் ரியலி எங்கேயுமே லாக் ஆகலை. சம இன்டர்வல் பிளாக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. யா 10 I would give 8. யா தேங்க்ஸ். படத்துல இந்த பிலோசபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம். ஸ்டண்ட் தான் படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸ்டண்ட், மியூசிக், கிரியேட்டிவ் டைரக்ஷன் எல்லாமே பக்கவா இருந்துச்சு. அவங்களாம் சின்ன ரோல் தான், ஆனா இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ரோல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட ஃபேவரட். நான் வந்து ஒரு பெரிய ஃபேனுங்க. கார்த்திக் சுப்ராஜோட பிக்கெஸ்ட் ஃபேன் நான். ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு படத்துலையுமே ஒரு ஃபிலாசபி வச்சிருப்பாரு. இந்த படத்தோட ஒரு மெயின் பாயிண்ட்டே இந்த படத்துல இருக்க ஃபிலாசபி. இந்த லவ் லாஃப்டர் வாருன்னு சொல்றாங்க பார்த்தீங்க. 3 முன்னாடி ஒரு ஃபிலாசபி வச்சு அது ஒன்னா பாட்டா டீகோட் பண்ணி ஒரு ஸ்டோரி சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா இது வந்து 90s கொண்டு போன படம்ன்றதுனால ரெட்ரோன்ற டைட்டில் வந்து கரெக்டாக இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே தெறிக்க விட்டாங்க. பிஜிஎம்லாம் ஒரே கூஸ் பம்ப் தான். இப்போ ஃபைட் ஆனால் 5 இதுக்கு ஃபைட் வரும். 5 நிமிஷத்துக்கு சூப்பராக இருக்கும். பார்க்கலாம். ஓகேண்ணா நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. அருமையா இருக்கு படம். ஃபைட்லாம் சூப்பரா இருக்கு. நல்ல ஃபேமிலியா பார்க்கலாம். போர் அடியில. படம் சூப்பர் சூப்பர். ஃபைட் சீசன் பக்கா, மியூசிக் பக்கா, ஆக்டிங் வேற லெவல். ஐயோ ப்ரோ எல்லாம் ஸ்கிரீன் பண்ணி போயிட்டோம். பின்னாடி வந்து அப்படியே முன்னாடி போயிட்டு எல்லாம் டான்ஸ் ஆட்டு டீசர்ட்லாம் விட்டு செலிப்ரேஷன் பண்ணோம். கண்டிப்பா கம்பேக் ப்ரோ. இதுக்கு மேல அவர் டவுன் ஃபால்னு வரதுக்கு சான்ஸ் இல்ல. வந்தாலும் நாங்க இருக்கோம். எல்லாருமே பார்க்கலாம். சின்ன குழந்தைகளும் பார்க்கலாம். ஒன்னும் பெருசா பாக்குறோம்லாம் இல்ல. படம் லென்த்னாங்க, லேக்னாங்க, அதெல்லாம் இல்ல. அதுக்குன்னு பார்த்தா அனிமல் புஷ்பாலாம் எவ்வளவு 3 கவர்லாம் படம் ஓடிச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது பார்க்க முடியாதா? அண்ணன் கம்பேக் அவ்வளவுதான். அதான் ரொம்ப சூப்பரா இருக்கு. சூர்யா சார் கம்பேக் மாதிரி தான். ரொம்ப சூப்பரா இருக்கு. மியூசிக் ஆல்பமே ஹிட். ஸோ அதனால சொல்ல வேணும். சானா சூப்பரா கலக்கிட்டாரு. சூப்பரா அந்த 15 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த 15 மினிட்ஸ். சிங்கிள் ஷாட்ல எடுத்துருக்கேன்னாங்க. நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் தான் படமே. ரொம்ப இது வந்து இந்த லவ் படம்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஒரு கேங்ஸ்டர் படம். அதுல ஒரு சின்ன லவ் போர்ஷன் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. கிளைமேக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கிளைமேக்ஸ் வரும்போது கார்த்திக் சுப்ராஜ் படம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். மற்றபடி ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இது வரைக்கும் நான் பார்த்தேன். இது ஃபேன் ஷோன்ற குட் பேட் அக்லி ஒரு அக்மார்க் ஃபேன் ஷோ, ஃபேன்ஸ்க்கான படம். இது அப்படி இல்லை. எல்லாரும் ஃபேமிலி எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஜெயராம் சார் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தார். ஜெயராம் சார் கேரக்டர் நீங்க கிளைமேக்ஸ் வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட் போடுறாங்க, அதை மிஸ் பண்றாதீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபைட்ஸ் வந்து அதிகமா இருக்கணும் தான் இந்த படத்துக்கு. ரொம்ப தேவைதான் ஃபைட்டு. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களும் இது வரைக்கும் அவங்க தமிழ் படம் நடிச்சதுல இது ரொம்ப சூப்பரா. இது வரைக்கும் அவங்க நடிச்ச படத்துலயே இதுல வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. கனிமா பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. எல்லாம் தியேட்டர்ல வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சூர்யா சார் கம்பேக்ஸ் அதனால சொல்றேன். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க.